இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தேச கூட்டமைப்பை சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அயலுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு பிரதமரை இப்பொழுது சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக வந்துட்டு இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று பாரதிய ஜனதா அரசாங்கத்துடன் முதல் முறையாக ஈழத்தைச் சேர்ந்த அந்த ஆளும் கூட்டமைப்பு, தமிழர் பகுதிகளில் ஆளும் கூட்டமைப்பு வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பின் போது அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, எந்த விதமான அரசியல் தீர்வையும் தர இலங்கை தயாராக இல்லை. எனவே இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து தமிழர்களுக்கு சம உரிமையை பெற்று தந்திட வேண்டும் அப்படின்ட்டு இராசம்பந்தம் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த போருக்கு பின்னால் இந்த தீர்வு என்கின்ற வரக்கூடிய இடத்திலெல்லாம் ஒருபோதும் இந்திய அரசு, அதாவது இதுவரை இருந்த காங்கிரஸ் மத்திய அரசு ஒரு அழுத்தத்தை இலங்கை மேலே கொடுத்ததா வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துலையும் தெரியாது. 13+, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய, எதை எப்படி நீங்க செய்ய போறீங்க, அதுக்கான மோடாலிட்டிஸ் என்ன அப்படின்னு ஒருபோதும் இவங்க ராஜபக்சே அரசை வந்துட்டு அழுத்தம் கொடுத்து கேட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசு, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு, இது எந்த அளவிற்கு செய்யும் அப்படின்ட்டு யோசிச்சோம் அப்படின்னம்னா வந்துட்டு, ஒரு சாதகமா என்னை போன்றவர்கள் பார்க்கும்போது 50-50ன்னு சொல்றதுக்கு கூட ஒரு அடிப்படை இருக்கிறதா தெரியல. இல்லை, அதாவது நீங்கள் அப்படியே பாருங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய பார்வையில் ஒன்றும் என்ன சொல்றது, அந்த இது மாற்றிக்க வேண்டாம், நீங்கள் அதே நின்ற நிலையிலே நில்லுங்க. ஸோ என்ன நிகழப்போகின்றதுன்னு சொல்கின்றேன். அதே சமயத்தில் இன்னொன்றையும் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து ஒரு 6 எம்பிக்கள் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இதே இது வந்து இலங்கையில் வந்து எல்டிடி ஒருவேளை அந்த யுத்தத்தில் எல்டிடி ஜெயித்திருந்தாலோ அல்லது அவர்கள் அவருடைய இடத்தை தக்க வைத்திருந்தாலோ இந்த 6 பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் தான் நான் கருதுகின்றேன். இல்ல, ஒரு தலையிடுறது என்னன்னா, இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை ஒரு அரசியல் முன்னமைப்பாக ஏற்படுத்தியதே தமிழீழ விடுதலை புலிகள் தான். பேசுங்க. இல்லை, அதுலேயும் எனக்கு மாற்று கருத்து இருக்கின்றது. அதனால தான் அதுக்குள்ள அந்த டிஎன்ஏ வந்து விடுதலை புலிகள் தான் உருவாக்குனாங்கிறதே தவறு அப்படிங்கிறது தான் ரைட். அதுக்குள்ள அந்த பொருண்மை விவாதம் இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நேபாள் நாட்டுக்கு வந்து ஒரு இந்திய பிரதமர் வந்து போகிறதுக்கு வந்து 17 வருஷம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஏனென்றால் நேபாளத்தில் வந்து 2-3 விஷயங்கள் நடந்திருக்கின்றது. ஒன்று வந்து மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டிருக்கின்றது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்து இருக்கின்றது. ஸோ அது ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து என்னென்னா, உத்தரப்பிரதேச பகுதியை ஒட்டியுள்ள தேரை பகுதியில் வந்து பிரச்சனை எப்பயுமே இருந்துக்கிட்டு இருந்தது. நேபாளத்தினுடைய தற்போது ஆட்சியாளர்கள் வந்து அந்த தேரை பகுதியில் வந்து கலவரத்தை தூண்டு விடுவதே வந்து இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை நெடுங்காலமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆக இப்போதைய பிரதமருடைய விஜயம் வந்து என்னென்னா, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஜயமாகத்தான் இருந்தது. ஸோ அதனுடைய வழக்கமாக வந்து இது கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் வந்து இதனை வந்து எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ தங்களுடைய சீன ஆதரவு நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அப்படிங்கிற அளவில் கூட அங்கே பேசுகிறாங்க. அது ஒரு உதாரணத்துக்காண்டி தான் சொன்னேன். அதே மாதிரி இலங்கையில் கூட வந்து என்னென்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயத்தை 2 விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இந்த அரசாங்கம் வந்து நிச்சயமாக இலங்கை தமிழர்களுக்கு வந்து இலங்கையினுடைய ஒன்றுபட்ட இலங்கை அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு சமஷ்டி அமைப்பான ஒரு தீர்வு, அதில் தான் 13வது சட்ட திருத்தம், அதாவது அரசியல் சாசன திருத்தங்களை வந்து அதன் அடிப்படையிலான உரிமைகளை பெற்றுத்தர வேணும்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கின்றேன். நிகழ்வு தான், ஆனால் அதற்கு தொடர்பு இருக்கின்றதுனால அதை சொல்லுகின்றேன். இந்திய பாகிஸ்தான் அயலுறவு செயலாளர்களுடைய அந்த கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டவொன்னு இலங்கையினுடைய ரியாக்ஷன் நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துருக்கணும். அடுத்த மாதம் அவர் ராஜபக்சே வந்து பாகிஸ்தான் செல்ல வேண்டிய அந்த பயணத்தை வந்து அவரும் ரத்து பண்ணிட்டார். ஆக இந்தியாவினுடைய அழுத்தம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரும் எதிர்பார்க்கிறார், ராஜபக்சேயும் எதிர்பார்க்கிறார். அது எந்த அளவுக்கு வருங்கிறது அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் சொல்லுங்க. ஆனால் நிச்சயமாக தர வேண்டிய அழுத்தம் தரப்படும். இலங்கையினுடைய தமிழர்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜனநாயக ரீதியான அவர்களுடைய மரியாதை குறையாத ஒரு வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை வந்து அதற்கான பொறுப்பு வந்து இந்திய அரசு தான் இருக்கும். இல்லை, உண்மையிலே இந்த சந்திப்பு என்பது நான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு அண்டை நாடுகளுடைய எப்போவுமே வந்து ஒரு நட்புறவு என்பது வேணும் என்று தான் பார்க்குறோம். எனிமி ஸ்டேட் என்று ஸ்ரீலங்காவை பேசுவது கூட
அது எப்படி சரியா இருக்க முடியும் கூட நம்ம பேசணும் அன்னைக்கு. நட்பு ஸ்டேட்ன்றது நட்பு ஸ்டேட்னு சொல்ல வேண்டாம், நீங்க அதுக்குன்னு போட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் சொல்லலாம், அதுக்குன்னு எனிமி ஸ்டேட்னு முத்திரை குத்தினா நீங்க எங்க இணைக்க போறீங்க? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இணைக்க முடியும் நான் பார்க்குறேன். ராஜபக்சே வந்தபோது கூட கடுமையான விமர்சனங்கள் வந்தபோது கூட வாழ்க்கையில ஒரு முறை நானும் அவரும் ஒரே மாதிரி பேசுறோமா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். நல்லது. அந்த இடத்துல தமிழனுக்கு எதிராக எல்லாரும் தமிழனுக்கு எதிராக ராஜபக்சே வந்தபோது கூட மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தபோது கூட அது ஒரு டிப்ளமேட்டிக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு டிஎன்ஏ அந்த எம்பிக்கள் வருவது கூட அப்படி ஒரு விஷயமாகத்தான் பார்க்கின்றோம். என்ன பிரச்சனை என்றால் இலங்கையை பொறுத்தவரை 1956 இந்த பிரச்சனை மிக தீவிரமாக இருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலம் போராட்டத்தின் மூலமாக அந்த மக்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள், நடக்கல. அடுத்த 30 ஆண்டு காலம் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தினார்கள், அதுவும் நடக்கல. குறைந்தபட்சம் ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ இந்த தீர்வை எதிர்பார்க்கும் போது ஒரு யூனிட்ரி அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குட்பட்டு தான் தீர்வு வரும் என்பதுதான் 85-86 மிக பரவலாக இன்னைக்கு இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிற்சங்கங்களாக இருந்தாலும் சரி பேசிக்கொண்ட விஷயம் வந்து ஒன்றுபட்ட இலங்கையில் தான் தீர்வு வரும் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் கூட அதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் என்பது, இந்தியாவோட ப்ரெஷர் என்பது இன்னைக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இந்தியாவால் மட்டும் தான் அதை செய்ய முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதனால இந்தியா இதில் தலையிட வேண்டும். இந்தியா ரொம்ப அழுத்தமான இந்த விஷயங்களை பேசுவதன் மூலமாக நிச்சயமாக இதில் தீர்வு வரும் தான் நான் பார்க்குறேன். நான் அதுக்கான சூழ்நிலையும் இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு போய்கொண்டிருக்கின்ற அந்த சர்வதேச அளவிலிருந்து நவி பிள்ளை போய் பார்த்து வந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது, அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அது தமிழ் இன உணர்வா அப்படிலாம் அதை தாண்டி கூட நான் சொல்றேன், யார் பாதிக்கப்பட்டாலும் பேசணும், தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் போருக்கு பின்னால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அதுக்கான நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன தீர்வு என்பதுதான் வித்தியாசப்படுகின்றோம். தனி நாடா இல்லை ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள தீர்வா, அது எப்படி கொண்டு வர வேண்டும், 13வது அமெண்ட்மெண்ட்டுக்கான அதுக்கான அழுத்தம் எப்படி கொடுக்க வேண்டும், இந்த இந்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியும் என்பதுதான் நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்குன்னு பார்க்குறேன் நான். அதாவது மத்திய பாஜக அரசு இதற்கான தீர்வுங்கிறத எதை முன்வைத்திருக்கு? முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி. என்ன மாதிரி இதை அப்ரோச் பண்ண போகிறாங்க? வெளியுறவு அவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க, பாஜக அரசு செய்யும், நீங்கள் 50-50ங்கிறீங்க, அவர் ஒரு சமாதானமான ஒரு இதை வந்து கொண்டு வருவாங்கன்னு ஒரு மாதிரி பூசனாப்பில் சொல்கிறாரு. ஆனால் என்ன மாதிரியான தீர்வு, அதற்கான கேம் பிளான் என்ன, தெளிவாக மத்திய பாஜக அரசு இதுவரை சொல்லி இருக்கிறதா? இல்லை இங்கே இருந்து தமிழ்நாட்டு இப்போ உங்களை போல குழுக்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் மத்திய அரசிட்ட வச்சிருக்கிறீங்க இதுவரை தெரியாது. நீங்கள் ஒரு குரூப்பாக பேசுகிறீங்க, இன்னொரு குரூப் இன்னொரு விதமாக பேசுகிறது, அரசியல் கட்சிகள் ஒரு மாதிரி. தமிழ்நாட்டில் முதல்ல இலங்கை பிரச்சனைக்கு ஒரு ஒருமித்த குரலில் ஒற்றுமையாக ஒரு முக்கியமான இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல், ஒரு தெளிவான பேச்சு இங்கே உள்ள கட்சிகளிடமிருந்தும் இல்லை, இங்கே இருந்த குழுக்களிடமிருந்தும் இல்லை. ஆனால் மத்திய அரசிட்டேருந்து நீங்கள் வேரியஸ் டிமாண்ட்ஸ், வேரியஸ் வியூஸ்லேருந்து வேரியஸ் டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்க. மத்திய அரசு இதை எப்படி எடுத்துட்டு போக போகுதுங்கிறது பற்றின விஷயத்துல கூட ஒரு இரண்டு திரைப்படங்கள், சாதாரண திரைப்படம், ஆனால் அது வியாபார சம்பந்தமாக உங்களுடைய குழு ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது, இன்னொரு குழுக்கள் அதுக்கு எதிராக பேசு. ஆக மாநிலம் தாண்டி வெளி மாநிலங்கள், நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் ஆரம்பித்து மத்திய அரசு வரை இந்த பிரச்சனையை தமிழக மக்களே ஒரு சீரியஸா எடுத்துக்கிடல. அவங்களுக்குள்ளேயே இது அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு யூஸ் பண்றாங்க, சொந்த கட்சியை வளர்ப்பதற்கு இல்ல ஒரு நிதி திரட்டுவதற்கு பயன்படுத்துகிறார்களே தவிர இதுல அவங்க சீரியஸா இல்ல. சக உணர்வாக தொப்புக்குழி உறவு எல்லாம் வசனங்கள்லாம் பிரமாதமா இருக்கு, ஆனா அது சம்பந்தமாக நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் வந்து தமிழக மக்களே, தமிழ் மாநில மக்களே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. அதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க மக்களிடமே கொண்டு போய் சேர்க்கலைங்கும் போது மத்திய அரசு அதை எப்படி எடுத்துக்கும், அண்டை மாநிலங்கள் எப்படி எடுத்துக்கும், ஒரு பாராளுமன்றத்தில் எல்லா கட்சி எம்பிக்களும் இதை பற்றி புரிந்திருக்கிறார்களாங்கிறதெல்லாம் சேர்ந்துதான் இந்திய அரசு இலங்கை அரசோடு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க போகிறதுங்கிறது தெளிவாக. இதுல ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது கொள்கை பார்வைகள் எல்லாம் இருந்தாலும் கூட இதற்கு வந்துட்டு இந்த தீர்வு காண்றதுக்கான ஏதாவது ஒரு அடிப்படை இலங்கையிலிருந்தே இருக்கா அப்படின்னோம்னா இருக்கு. அதை வந்துட்டு ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.